Myself Maheshwari Krishna Kumar, Assistant Professor Dr. SMS College of Education, Coimbatore. Today we are going to see about the effectiveness of resources used in biology classroom. We are having this in the form of a debate, that is which one is effective, whether the print resources is effective or. So today we are going to do a debate on effectiveness of print resources or the ICT resources. Okay, so print resources Sharmila and Sudha is going to do, and then here ICT resources this Priyanka and Lubiana is going to discuss and argue which resources gives effectiveness in the classroom situation. And then whenever we are taking the class, we are using different methods of teaching, and in that situation we are using instructional media, that is various instructional medias are there. Today we are dealing only the two resources and we are doing this in the debate format. I am handing over the session to Sattamanga. Myself Sharmila. So நான் வந்து இப்போ printable resource பற்றி பேச போகிறேன். ஸோ printable resource வந்து பேசிக்காக பார்க்கும்போது இது வந்து நம்ம நாட் லைக் பிடிஎஃப், இது வந்து புக் ஃபார்மேட்டில் பேப்பர் பேக் ஃபார்மேட்டில் நம்ம கிடைக்கலாம். இது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம டிவைசஸ் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஆட்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ we can easily distract from it. ஓகேவா, இப்போ ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டு நம்ம வந்து வேறு இடத்துக்கு போயிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து பாப்அப் பிரைனால மாறிடும். ஆனால் வந்து நம்ம புக்ஸாக படிக்கிறோம் இல்லை பேப்பர் பேக் வச்சு படிக்கிறோம்னா நம்ம அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஈஸியாக நம்ம வந்து என்ன கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணுன்றது வந்து நம்ம வந்து கோத்ரூ பண்ணி போயிட்டே இருக்கோம். ஸோ இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் we can utilize the print resources. Okay. So what I want to tell is that Sharmila சொன்ன மாதிரி அது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை தான். ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் லெவலே பார்த்தீங்கன்னா 10 to 15 minutes வரைக்கும் தான். ஆஃப்டர் தட் ஆட்டோமேட்டிக்லி our brain will start recalling something. ஸோ அப்படியே டீவியேட் ஆகிடும். ஸோ அதுவும் இல்லாமல் printed resourcesல the information will be very past things will be there. So up to date இருக்கணும்னா we have to go for ICT resources. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது இமீடியட்டாக ஒரு டாபிக் பற்றி we want to take check about the information அப்படின்னா if we just google it we can get what all things had happened and updated information நமக்கு சேர்த்து கிடைக்கும் till the date. ஸோ அது வந்து எஃபெக்டிவாக இவங்க சொன்னது கரெக்ட் தான் இல்லையா. பிரிண்ட் ரிசோர்ஸஸில் டெட் அவுடேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிட்டு we need to update இல்லையா. அதே ஐசிடிங்கும் போது அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் இமீடியட்லி we are getting through various sources இல்லை. பிரியங்கா சொல்கிற மாதிரி ஐசிடியில் வந்து போகிறது அது யூஸ்ஃபுல் தான், அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எலக்ட்ரானிக் இருந்தால் மட்டும்தான் அது யூஸ் ஆகும். அப்படி இந்த பிரிண்ட் ரிசோர்ஸை வந்து அந்த மெசேஜ் அப்படியே இருக்கும், அதனால ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது கொஞ்சம் ஸோ என்ன டைமில் வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே எலக்ட்ரானிக் ரிசோர்ஸஸ் அப்படி இல்லை. இப்போ கிளாஸ் ரூமில் வந்து எனக்கு ஐசிடி ஃபெசிலிட்டிஸ் இன்னைக்கு இல்லை அப்படின்னா ஐ எம் நாட் ஏபிள் டு யூட்டிலைஸ். ஸோ புக்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாங்கிறது இவங்களோட அர்த்தம், இவங்களோட ஏரியா. ஓகே, இப்போது இவங்க சொன்னபடி இவங்க சொல்கிறதுலாம் ஓகே தான். பட் இப்போது இந்த ஐசிடியில் வந்து ப்ரெசன்டேஷன்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி ஆன்லைனில் யூஸ் பண்ணுற இதெல்லாம் வந்து எப்போவுமே இருக்கும். நம்ம என்ன இப்போ சார்ஜ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம பார்க்க முடியாதே தவிர்த்து, ஆனால் எப்போவுமே நம்மக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு எந்த நேரத்தில் நமக்கு பார்க்கணும், நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம ஃபோன் நம்ம கையிலேயே இருக்குது. ஸோ நம்ம எப்போ வேணால் அதை ஆக்சஸ் பண்ணலாம். புக்ஸ் அப்படின்றது வந்து ஒன்றா லைப்ரரிக்கு போய் பார்க்கணும், இல்லை அதுக்குன்னு டைம் எடுத்து நம்ம பார்க்கணும். ஃபோனும் போது நம்மக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போ வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம். அது ஸோ அந்த ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகிருக்குங்கிறது இவங்களோட ஆர்கியூமெண்ட். கண்டிப்பாக நம்ம என்ன சாட் ஜிபிடியில் ஏதாவது சர்ச் பண்ணுறோம் அப்படின்னாலே அந்த ஹிஸ்ட்ரி அந்த டாக்குமெண்ட் ஆகிருக்கு, நம்மளுக்கு மெயிலில் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறோம் இல்லையா. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தாலும் நம்ம வந்து இப்போ லைப்ரரிக்கு ரெஃபர் பண்ணுறோம்னாலும் இல்லை நம்ம நோட்ஸ் இருக்குது புக்ஸ் இருக்குனாலும் ரெஃபர் பண்ணுறது ஈஸி. எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ரிசர்ச் பண்ணால் அந்த நாலேஜ் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஆன்லைனில் பார்க்கும்போது எல்லாமே ஃப்ரீ கண்டென்ட்டாக இருக்காது. நிறைய கண்டென்ட்ஸ் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஹையஸ்ட் ரேட்டில் கொடுப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் புக்ஸ்ன்னு பார்த்தோன்னா நீங்கள் புக்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்துப்பீங்க, வச்சுருப்பீங்க. அதனால நீங்கள் அதே வந்து ஓப்பன் பண்ணி அகைன் ரீட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஹோல் கண்டென்ட்டே இருக்கும். புக்ஸ்னால் யூ கேன் டேக் நோட்ஸ். ஸோ அந்த ஹிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் பிரியங்கா சொன்ன மாதிரி பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு
வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணுறது காம்ப்ரிஹென்ஷன் ரீடிங் மட்டும் இல்லாமல் we can go for audio video visuals. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா பாட்காஸ்ட் த்ரூ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரீச் அவுட் பண்ணலாம். அண்ட் யூடியூப்பில் நிறைய எஜுகேஷ்னல் கண்டென்ட்டும் சேர்த்து வருது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஆஸ் அ பேரண்ட் அவங்க வந்து அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு வச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களால வெறும் அந்த எஜுகேஷ்னல் கண்டென்ட்ஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து 3Dயாகவும் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ we can explain how it is internally, அது எப்படி ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி அனிமேட்டடாக ஆல்சோ we can represent them. ஸோ அதனால அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டும் ஆகும். So altogether I will conclude that we can utilize all the resources in a equal way. Okay, we can't neglect that we are avoiding completely the print resources or we are avoiding the ICT resources. We can utilize this